கொல்லைப்புற தாழ்வாரத்தில் கழிவறை அருகில் படுக்கை போட்டப்பட்ட பிறகு வீட்டுக்குள் என்ன நடக்கிறது என்பதே அலமேலுவுக்கு தெரிய வராமல் போயிற்று. இன்று அதிசயமாய் உள்ளே இருந்து கருவாட்டு குழம்பின் மனம் மூக்கை துளைக்க மூடியிருந்த போர்வையை மெல்ல விளக்கினாள். அந்த மூதாட்டி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆழமாய் மூச்சை உள்ளெழுத்து வெளியேற்றினாள். நல்ல வாசனை. அலமேலுவுக்கு நாவில் நீர் ஊறியது. அந்த சுகத்திலேயே மனம் காற்றாடு என உயரே எழ முற்பட நூலை சட்டென்று அறுப்பது போல ரஞ்சனியின் குரலும் கேட்டது. கஞ்சி என்று சொல்லிவிட்டாள். ஒற்றை சொல் கூடவே நங்கென்ற சத்தத்துடன் கிண்ணம் வைக்கப்பட்டு மேலெழும்பி சிதறிய துளிகளில் ஒன்று படுத்திருந்த அலமேலுவின் உதட்டோரம் தஞ்சமடைந்தது. அலமேலு அலுப்புடன் கண்களை மூடிக்கொண்டாள். மூடிய இமைகளின் வழியே கண்ணீர் வழிந்து ஓடியது. அவசரமாக போர்வையின் ஓரத்தால் கண்களை துடைத்து கொண்டாள். ரஞ்சனி பார்த்து விட்டாள். வேறு வினையே வேண்டாம், ஒரு போர்க்களத்தையே உருவாக்கி விடுவாள் என்று தான் சொல்ல வேண்டும். உனக்கு என்ன கேடு வந்துச்சு? இளவு விழுந்த வீடு மாதிரி எப்பவும் முழுக்க மூக்க சிந்திக்கிட்டே இருந்தா வீடு விளங்கின மாதிரி தான். 4 பேர் பார்த்தா என்னதான் ஆகாதவள்னு நினைப்பாங்க. நோயும் பாயுமாகி போனாலும் என்ன நோகடிக்கிறதுல மட்டும் எந்த குறையும் இல்லை. எல்லாம் நான் வந்த வழி. காலம் பூராவும் சீக்காளியோட மாரடிக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. இப்படி எவ்வளவோ எல்லாவற்றையும் கேட்டாகிவிட்டது. அந்த கடவுளுக்கும் கருணை இல்லையே என்று தோன்றும் அவளுக்கு. காலாகாலத்தில் அழைத்து கொள்ள வேண்டாமா? இந்த பூமிக்கு பாரமாக இன்னும் எத்தனை நாள் வைத்திருக்க போகிறானோ என்று அலமேலுவுக்கு தோன்றும் அவ்வப்போது. மனம் புலம்பியது. ஆற்றாமை அலைகளைக்க பசித்த வயிறு அவளை எழுந்து உட்கார வைத்தது என்று தான் சொல்ல வேண்டும். பக்கத்தில் ஆறிப்போன கஞ்சி. அதை கஞ்சி என்றும் சொல்வதற்கு இல்லை. பழைய சோற்றை மிக்சியில் அரைத்து கஞ்சி என்று தருகிறார். சில நாள் உப்பு கரித்து வாயில் வைக்க விளங்காது. அதற்கு பரிகாரமாக மறுநாள் உப்பில்லா கஞ்சி கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அலமேலுவுக்கு விதவிதமாக சாப்பிட ஆசைதான். அதிலும் அசைவ சமையல் என்றால் மிகவும் பிரியம். கொஞ்ச காலமாகவே இந்த பாழாய்ப்போன வயிற்றுக்கு எதுவுமே ஒவ்வ மாட்டேன் என்கிறது. எதை சாப்பிட்டாலும் வயிற்றுப்போக்கு வந்து விடுகிறது. எழுந்து நடமாட இயலாத நிலையில் 2 தரம் கழிவறைக்கு போகும் வழியெல்லாம் அசுந்தம் செய்து விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். ரஞ்சினி பேயாய் மாறிவிட்டாள். இன்ன பேச்சு என்று இல்லை. அதற்கு பயந்துதான் பத்தியமாயிருக்க முடிவெடுத்து கஞ்சி போதுமென்று மருமகளிடம் கேட்டுக்கொண்டாள். அவளுக்கும் வசதியாயிற்று. ஒரு நாளைக்கு வைத்து 3 நாட்களை ஓட்டி விடுகிறாள். பின்ன அலமேலு குடிக்கும் 1/4 டம்ளர் கஞ்சிக்காக ஒவ்வொரு வேளையும் புதிதாகவா தயாரிக்க முடியும் என்று அவளும் நினைத்து கொண்டாளோ என்னவோ. அது மட்டுமல்ல, படுக்கையையும் கொல்லைப்புறம் போடப்பட்டு விட்டது. நிலைமை இன்னும் மோசமாகி தெருவுக்கு தள்ளப்படுவதற்குள் கடவுள்தான் கருணை காட்ட வேண்டும் என்று அலமேலுவுக்கு அடிக்கடி தோன்றும். கஞ்சியை வாயருகில் கொண்டு போகும் போதே குமட்டி கொண்டு வந்தது அலமேலுவுக்கு. ஒரு துண்டு நார்த்தையோ எலுமிச்சையோ இருந்தால் குளித்து விடலாம். ரஞ்சனியிடம் கேட்க பயமாகவும் இருந்தது. தருகிறாளோ இல்லையோ, ஒரு பாட்டம் வசைப்பாடி முடித்து விடுவாள். கருவாட்டு குழம்பின் வாசம் மீண்டும் காற்று வாக்கில் வந்தது. எத்தனை நாளாயிற்று இது போன்றதொரு வாசனை பிடித்து. அலமேலுவுக்கு சிரிப்பு வந்தது. கண்ணும் காதும் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து வரும் சமயத்திலும் இந்த மூக்கும் நாக்கும் என்னமாய் சுறுசுறுப்புடன் இயங்குகின்றன என்று தோன்றியது அந்த பாட்டிக்கு. அலமேலுவுக்கு கருவாட்டு குழம்புடன் சோறு உண்ணும் ஆசை மூண்டு விட்டது. கூடவே அவள் அம்மாவின் நினைவும் வந்துவிட்டது. அம்மா வைக்கும் கருவாட்டு குழம்பு தேனாகத்தான் இனிக்கும். அவள் கைப்பக்குவத்தை அனுபவித்து சாப்பிட அவள் அப்பாவுக்கு தான் கொடுப்பனை இல்லாமல் போய்விட்டது. அம்மா எதை செய்தாலும் அது ருசிக்கும் கருவாட்டு குழம்பு வைப்பதில் கை தேர்ந்தவள். கருவாட்டு துண்டுகளுடன் கத்தரிக்காய், வாழைக்காய், பரங்கிக்காய் என்று கண்ணில் கையில் தட்டுப்படும் காய்களை எல்லாம் குழம்பில் சேர்த்து விடுவாள். சோறு வடித்து முடிந்ததும் விறகை வெளியில் இழுத்து அணைத்து விட்டு குழம்பு சட்டியை தணலிலேயே விட்டு விடுவாள் என்றுதான் சொல்ல வேண்டும். சமையல்தான் முடிந்து விட்டதே, சோற்றை போடுவாள் என்று பார்த்தால் அதுதான் நடக்காது. அழுக்கு துணி மூட்டையுடன் ஆற்றங்கரைக்கு கிளம்பி விடுவாள். அவள் மட்டுமா? அலமேலுவையும் கூட்டிக் கொண்டுதான்.
கூட்டிக் கொண்டு என்றும் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட இழுத்து கொண்டுதான் போவாள். போகும் முன்பு சிறிது நல்லெண்ணையும் விளக்கெண்ணையும் லேசாக சூடுபடுத்தி உச்சந்தலையில் வைத்து சூடு பறக்க தேய்த்து விடுவாள். அம்மா தேய்க்கும் சுகத்தில் தானாக தூக்கம் வந்துவிடும். உச்சி வெயிலின் சூடான ஆற்றங்கரை படிக்கட்டில் உட்கார வைத்து வடித்த கஞ்சியில் ஏற்கனவே தயாராக கரைத்து வைத்திருக்கும் அரப்பு தூளை அவள் தலையில் தேய்க்க துவங்குவாள். அளமேலுவின் கண்ணு எரியுதே என்று பாட்டு அவள் காதில் விழுந்ததாகவே காட்டிக்கொள்ள மாட்டாள். அவளும் குளித்து முடித்து துணி துவைத்து வீட்டுக்கு வரும்போது பசியில் வயிறு கபகபவென்று பற்றி எரியும். வந்ததும் முதல் வேளையாக ஒரு கிண்ணத்தில் சோற்றை போட்டு அகப்பையால் குழம்பை அள்ளி அதிலிட்டு பிசைவாள். நீரெல்லாம் சுண்டிப்போய் வெறும் கண்டங்களாக கருவாடும் காய்களும் தான் கிடைக்கும். தூக்கமும் பசியும் போட்டி போட்டுக்கொண்டு ஒன்றை ஒன்று மிஞ்ச விளையும் பொழுதில் பெரிய பெரிய கவளங்களாக சோற்றை உருட்டி வாயில் திணிப்பார். அரை மயக்கத்தோடு உண்ணும் போது அது அமுதமாக தோன்றும். தேனாய் கருவாட்டு குழம்பு, அதுவும் தேனினும் இனிய தாயாரின் கையில் பக்குவமாய் சமைக்கப்பட்டு அவள் கையாளிலேயே ஊட்டியும் விடப்பட்டால் அதை உண்பதைப் போல சுகம் வேறு என்ன இருக்கிறது? அம்மா போன பின்பு அளமேலு எத்தனையோ முறை முயற்சி செய்திருக்கிறாள். ஆனால் ஒரு நாளும் அந்த ருசி அவள் வைக்கும் குழம்புக்கு வரவே இல்லை. அதையே அவள் கணவர் ஆஹா ஓஹோவென்று புகழ்வார். தாயிடமிருந்து கணவனிடம் தாவியது அவள் நினைவு. அவர் இருந்தவரை அளமேலுவை தங்க தாம்பாளத்தில் வைத்து தாங்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும். அளமேலுவின் கண்ணில் தூசி விழுந்தாலும் பதறி போய்விடுவார். அவளுக்கு சிரிப்புதான் வரும். இதென்ன ஊர் உலகத்துல இல்லாத அதிசயம் என்று கேலி செய்வார். எனக்கு என் பொண்டாட்டி வசதி தான் என்று சொல்லுவார் அவர். அவர் மட்டும் இன்று உயிருடன் இருந்திருந்தால் தன்னிலை இப்படி கேள்விக்குறியாகி போயிருக்குமோ? பார்த்து பார்த்து வளர்த்த மகனும் இன்று எடுப்பார் கைப்பிள்ளையாகிவிட்ட நிலையில் தன் விதியை தானே நொந்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். பசி மீண்டும் தன் பல்லவியை பாட ஆரம்பித்து விட்டது அளமேலுவுக்கு. கஞ்சியை பார்த்தாலோ வெறுப்பாயிருந்தது. இன்று மட்டும் கொஞ்சமாய் கருவாட்டு குழம்புடன் சோறு கொண்டால் கேட்டால் என்ன? நிச்சயமா ரஞ்சனி தரப்போவதில்லை. கொல்லைப்புறம் மகன் வரும்போது கேட்டு பார்த்தால் என்ன? ஒரு கெஞ்சலுடன் கேட்டால் மனமிறங்க மாட்டானா? ஆனால் அவன் அவளுடன் பேசியே பல மாதங்கள் ஆகிவிட்டன என்று நினைவு எழுந்தபோது சுய பச்சாதாபமும் எழ குபீரென்று கண்ணீர் வெளிப்பட்டு கன்னங்களில் வழிந்து ஓடியது. அந்நேரம் பார்த்தா ரஞ்சனி அங்கு வர வேண்டும். ஈ மொய்த்து கொண்டிருந்த கிண்ணத்தை எடுத்து போக வந்தவள் கண்களில் நெருப்பு பறந்தது. அளமேலு அவசரமாக கண்களை துடைக்க முயல ஆவேசம் வந்தவள் போல ரஞ்சனி அலற ஆரம்பித்தாள். இப்ப யாரு போயிட்டான்னு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற? எங்க எல்லாரையும் வாயில போட்டுக்கிட்டு தான் நீ போவ, கவலைப்படாத என்று சொன்னாள். அளமேலு சொல்லன்னா துயரம் அடைந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏமா இப்படி பேசுற? நீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் தாயி, நல்லா இருக்கணும் என்று அளமேலு சொன்னாள். நீ இருக்கிற வரைக்கும் நாங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? உனக்கு தான் ஆயுசு கெட்டியாச்சே என்று மருமகள் சொன்னாள். அளமேலு என்ன செய்வாள்? பாவம், அவளும் தன் மரணத்தை வேண்டாத நாளே இல்லை. காரணம் கருணை காட்ட மறுக்கிறானே என்று அளமேலுவுக்கு தோன்றியது. ரஞ்சனி வீட்டு கூடத்தில் நின்று கொண்டு கத்தி கொண்டிருந்தாள். மகன் சாப்பிட வருகிறான் போலும். இவள் இப்படி கத்தி கொண்டிருந்ததால் அவன் எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியும்? அளமேலு ஆயாசப்பட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏண்டி, வீட்டுக்குள்ள நுழையும் போதே கூப்பாடு போடுற, என்னாச்சு இப்ப என்று அவன் சொன்னான். நான் ராட்சசி, அதான் கத்துறேன். நீங்க பாட்டுக்கு வரதும் திங்கறதும் போறதுமா இருந்தா வீட்டில் நடக்கிற சங்கதி எப்படி உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். என்ன சங்கதி தெரியணும் என்று கேட்டான். எதுக்கு இப்ப வீடான வீட்டுல அழுது ஒப்பாரி வைக்குது உன் ஆத்தாக்காரி என்று தூபம் போட்டாள். அளமேலு வாயடைத்து போனாள். அடிப்பாவி, என் சோகத்தை நினைச்சு ஒரு துளிர் கண்ணீர் விடக்கூட அருகதை இல்லாதவளாகி விட்டேனோ? இதற்கு அவன் என்ன சொல்ல போகிறானோ? கலவரத்துடன் காதுகளை தீட்டி கொண்டாள் அளமேலு என்று தான் சொல்ல வேண்டும். சரி விடு, வயசாயிட்டது,
ஏதாவது புலம்பிட்டு போவது, நீ ஏன் கண்டுக்கிற என்று அவனும் சொன்னான். வயசானா கூறு கட்டு போவதா என்று மருமகளும் அதட்டினாள். என்ன இப்போ என்ன பண்ண சொல்ற என்று சொன்னான். வந்து கேளுங்கன்னு சொல்றேன். நான் கல்லாட்டமா இருக்கேன், இன்னும் போய் சேரலன்னு சொல்லுங்க, என்ன மேலோக அனுப்பிட்டு ஒப்பாரி வைக்க சொல்லுங்க என்று சொன்னாள் அவள். அவன் விடுவிடு என்று கொல்லைப்புறம் விரைந்தான். அலமேலு நடுநடுங்கி போனான். அவன் எதிரில் வந்து நின்றவன் ஆவேசத்துடன், இப்ப என்னாச்சுன்னு அழுவுறியா எனவும், ஆமா கொஞ்சுங்க என்று மருமகள் சொன்னாள். ரஞ்சனி பின்னாளிலிருந்து அபிநயம் பிடித்தான். அவன் எரிச்சலுடன் அவளை பார்த்து, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறியா? என்ன கேளு கேளுன்னு படுத்த வேண்டியது, அப்புறமா பேசப்படாம நீயே பேசுறது என்று சொன்னான். அலமேலு துக்கம் தொண்டையை அடைக்க அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். என்னவென்று சொல்வது? ஆசை ஆசையாக வளர்த்த மகனின் அன்பு கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்படுவதையா? பாட்டி பாட்டி என்று பாசத்துடன் வந்த பேரப்பிள்ளைகளையும் தன்னிடம் வரவிடாமல் செய்த ரஞ்சனியின் துர்போதனையை கேட்டு மனம் சஞ்சலப்படுவதையா? அல்லது ஒவ்வாதென்று தெரிந்தும் காலமான காலத்தில் இந்த பாழாய்ப்போன நாக்கு கருவாட்டு குழம்புக்கு ஏங்கி தவிப்பதையா? எதை சொல்லுவது என்று அலமேலுவுக்கு தோன்றியது. அலமேலு பரிதாபத்திற்குரியவளாக பேச்சு இழந்து கண்மூடி அமர்ந்திருந்தாள். அவள் கண்கள் குளமாகி மடை உடைத்த வெள்ளமென கண்ணீர் பெருக ஒரு நீண்ட கேவல் அவளிடமிருந்து வெளிப்பட்டது. கையாளாகாத அவள் நிலை கல்லாயிருந்த அவன் நெஞ்சையும் கரைத்து விட்டது போலும். விரைப்புடன் நின்று கொண்டிருந்த அவன் அவள் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தான். கரிய தோல் போர்த்தப்பட்ட எலும்பு கூடாயிருந்த அவள் கைகளை பற்றினான். சற்றே கனிவுடன், என்னம்மா உன் பிரச்சனை என்று கேட்டான். அலமேலுவாள் தன் காதுகளை நம்ப முடியவில்லை. அம்மா என்று தான் அழைத்தானா? அம்மா என்று தானா? அம்மா என்று அழைத்தது தன்னை தானா என்று தோன்றியது. அலமேலுவுக்கு அந்தரத்தில் பறப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. இது கனவா நனவா? கடவுளே, கனவானாலும் இந்த இன்பம் போதும், இது போதும். உண்மையில் என் மனம் ஏங்கி கிடந்தது கருவாட்டு குழம்புக்கு அல்ல, இந்த இதமான வார்த்தைக்காக தான், இந்த ஆறுதலான பற்றுதலுக்காக தான். இது போதும், இது போதும், இது போதும். அவள் முனகினாள். அவளுடைய வறண்ட வெளறிய உதடுகளில் ஒரு புன்னகை பிறந்தது. தோன்றிய புன்னகை நிரந்தரமாக நிலைத்திருக்க, கண்ணீர் கசிந்த விழிகளின் பார்வை நிலை குத்தி நிற்க, பற்றிய கரமோ படக்கென்று விழுந்தது. அம்மா என்று கத்தினான். அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான். அலமேலு பெற்ற ஆசை மகன் என்றான்.